அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம பொங்கலுக்கு கிடைக்கிற பொங்கல் மஞ்சள் கிழங்க வச்சு நம்ம ஊறுகாவும் தொக்கும் செய்ய போறோம். இது ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஊறுகாய் தொக்குங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு. எனக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வயிற்று உப்பு சத்துக்கும் நல்லது. வயிற்றுல உள்ள புண்ணு, வாயில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றும். வயிற்றுல உள்ள குடல் புழு நீக்கத்துக்கும் இது ரொம்ப நல்லது. மஞ்சள்ங்கிறது சகல விதமான நோய்க்கும் ஒரு பெஸ்ட் மெடிசனுங்க. அதை வச்சு நம்ம தொக்கும் ஊறுகாவும் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நான் பச்சை மஞ்சள் 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராமையும் நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துங்க. இது தோல் சீவுறது மூலம் இது மாதிரி தோல் சீவி சுத்தம் பண்ணி எடுத்துங்க. இதுமாரி தோல் சீவி எடுத்தாச்சு. இந்த தோல் சீவி எடுத்ததை நம்ம கேரட் துருவுறது மூலம் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன துண்டா போட்டு கூட நம்ம சமைக்கலாம். ஆனால் துருவல் மாரி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, துருவியாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தூவுறதுக்கான அந்த பொடி செய்ய போகிறோம். 12 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம். இதெல்லாம் வறுத்து நுணுக்கி நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு 100 ml நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு மண் சட்டி போட்டுங்க. மண் சட்டியில் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். வெறும் மண் சட்டியில் நல்லா சூடான பிறகு நம்ம இதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க. வெறும் சட்டியிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. பொரிஞ்சு அடங்கின பிறகு இதில் வெந்தயத்தை சேர்த்துக்க போகிறோம். இதில் வெந்தயத்தை சேர்த்துட்டு அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுப்போம். இங்கே பாருங்கள், லைட்டாக பொன்னிறமாக மாறிட்டுருக்கு. நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வரமிளகா சேர்த்துட்டு, வரமிளகா லைட்டாக நிறம் மாறினா போதும். ரொம்ப டார்க்காக வறுத்துட்டோம்னா ஊறுகாயோட நிறம் மாறிடும். லைட்டாக வதக்கிட்டு இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. அடுப்பை நிறுத்திட்டு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கல் உப்பை சேர்த்துப்போம். மண் சட்டியில் உள்ள சூட்லேயே இந்த கல் உப்பையும் வறுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கல் உப்பில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்படியே வதக்கி எடுத்துட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். தட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு நுணுக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொரன்னு நுணுக்கி எடுத்துக்கலாம். நுணுக்கியாச்சு. இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இது புளிப்பு தன்மைக்கு 2 பெரிய சைஸ் எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். அதை வெட்டி சாறு எடுத்து வச்சுங்க. 2 வெட்டிட்டு ஒரு பவுலில் நம்ம சாறு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி போட்டிருக்கேன். மண் சட்டி நல்லா சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்துப்போம். நல்லெண்ணெயும் நல்லா சூடான பிறகு கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகை போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம துருவி வச்சுருக்க மஞ்சள் கிழங்கை இதில் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் கிழங்கை போட்டுட்டு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கி விடுங்க. அதோட நிறம் லைட்டாக மாறினா போதும். அதில் உள்ள ஈரத்தன்மை போனாலும் போதும். இந்த மஞ்சள் கிழங்குல செஞ்ச ஊறுகாய் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மா இஞ்சியில் செஞ்ச ஊறுகாய் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் மஞ்சள் கிழங்கு ஊறுகான்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இங்கே பாருங்கள், வதக்கியாச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்க போகிறோம். கொரப்பாக நுணுப்பின பவுடரை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சள் கிழங்கு, எண்ணெய், பவுட்ரு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். நல்லா கிளறின பிறகு இதில் எலுமிச்சை சாறு சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு அந்த எலுமிச்சை சாறை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடுங்க. எலுமிச்சை சாறும் ஊறுகாவும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கணும். அது மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேருந்து 2 கரண்டி எடுத்து ஒரு தனியாக பவுலில் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம மஞ்சள் கிழங்கு ஊறுகாய். இங்கே பாருங்கள், 2 கரண்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரொம்ப மருத்துவ குணமுள்ள டேஸ்டான மஞ்சள் கிழங்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம். இந்த ஊறுகாயிலையும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம்.
வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் உருகி ஊறுகாவோட கலக்கணும். அப்போ தான் நம்ம தொக்கு ரெடி ஆகும். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளுடைய மஞ்சக்கிழங்கு தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் சேர்த்த பிறகு அது கலரும் மாறிடுச்சு. ரொம்ப டேஸ்டான இன்றைக்கி மருத்துவ குணமுள்ள மஞ்சக்கிழங்கு ஊறுகாவும் தொக்கும் செஞ்சுருக்கோம். இந்த மஞ்சக்கிழங்கு ஊறுகாங்கிறது இஞ்சி ஊறுகாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும். தொக்கு லைட்டாக தித்துப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.